கட்சியில இருந்து நம்ம தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு கொள்கையை நம்ம எடுத்துட்டு அந்த கொள்கையை உணர்வுபூர்வமா நம்ம வந்து எடுத்துட்டு போயிட்டு என் தந்தையும் இருக்கும்போது அந்த கொள்கையை தான் ஏற்றுக்கிட்டார். அது நிறைய வெளி உலகத்துக்கு தெரியாது, அதுக்கான சில போட்டோலாம் இருக்கு, அது தெரியாது. அவர் வந்து அந்த கொடியை வந்து நடுக்காட்டிலேயே ஏற்றிருக்கிறாரு. அந்த அளவுக்கு தமிழ் தேசியத்தினால அவர் பற்று கொண்டிருந்தார். அங்க உட்காந்துக்கிட்டு அவர் மொத்த அரசியல் கணக்கையும் போட்டு பேசினார். இன்னைக்கு வருது அவரோட வீடியோ எல்லாம் உண்மையா போய் நீங்களே சொல்லுங்க நாட்டுல என்ன நடக்குது. அன்னைக்கு அவருமே யோசிச்சது தமிழ் தேசியம் தான் இந்த மண்ணுக்கு சரியான ஒரு அரசியல் அப்படின்றது. ஏன் தமிழ் தேசியம், ஏன் வீரப்பன் வந்து தமிழ் தேசியம் பக்கம் நிக்கணும்? ஏன்னா தமிழ் தேசியம் இங்க இருக்க மலைகளையோ மண்ணையோ மக்களின் சொத்தையோ சுரண்டி விற்கிறதுக்காக அரசியலுக்கு வரணும்னு நினைக்கல, ஜெயிக்கணும்னு நினைக்கல. எதுக்காக தமிழ் தேசியம் ஜெயிக்கணும் இந்த மண்ணில் வரணும்னு நினைக்குது? இன்னைக்கு நானும் தமிழர் அப்படின்னு சொல்லிட்டு சில முகமூடிகள் போட்டுக்கிட்டு மக்களை, எங்க அப்பா சொல்லிருப்பாரு சில பேட்டியில, பெரிய பெரிய கார்ல வராங்க, பெரிய பெரிய பதவியில இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்து அவங்க நம்பிலாம் ஓட்டு போட்டாதீங்க. உங்களை வித்துட்டு போயிருவாங்க. இப்ப கிட்னியை வித்தாங்களே அந்த மாதிரி உங்களை வித்துட்டு போயிருவாங்க. யாருக்குங்க நீங்க நீங்க வந்து ஒரு வாய்ப்பை, மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய வாய்ப்பை கொடுக்கணும். உங்க கூட உங்க கஷ்டத்துல பங்கேற்றுக்கிற ஒரு மக்களை தான் நீங்க தேர்ந்தெடுத்து ஒரு வாய்ப்பை கொடுக்கணும். அப்பதான் உங்க கஷ்டம் அவங்களுக்கும் தெரியும்.